மார்னிங்கே பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு நாவற்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாவற்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வந்துட்டு திருட்டுத்தனமாக சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது இதை பார்க்கும்போது. லைக் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கும். அந்த பாட்டி எங்களை பறிக்கவே விட மாட்டாங்க. அதனால் அந்த பாட்டி எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போது திருட்டுத்தனமாக அதை அடித்து சாப்பிட்ட ஞாபகம்லாம் வந்துருச்சு அந்த பழத்தை பார்க்கும்போது. ஸோ ஈவினிங் போல் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ என் பையனை மட்டும் என் மாமியார்கிட்ட விட்டுட்டு அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அதனால் அவனை மட்டும் விட்டுட்டு என் பொண்ணை கூப்பிட்டுன்னு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஃபைனலாக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தாங்க. இந்த காஞ்சிபுரமில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது ஈவினிங் ஸ்நாக்குன்னு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்குன்னு பெருசாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகணும்னு நினச்சாலே இந்த பானிபூரி தான். பானிபூரி தான் சாப்பிட்லான்னு போயிட்டோம். இந்த கடை உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த கடையில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2ஆக பிரித்து நானும் என் பொண்ணை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வந்து அந்த மேடம் வந்து சாக்லேட் தான் வேணும்னு ப்ரொட்டஸ்ட்டு. இந்த அம்மா என்ன வேணால் ப்ரொட்டஸ்ட் பண்ணட்டோன்னு கடைசி வரைக்கும் சாக்லேட் வாங்கியே கொடுக்கல. ஃபைனலாக வரும்போது பார்த்திங்கன்னா முருகர் கோவில் தாண்டி தான் வந்தோம். ஈவினிங் சாமி கும்பிடும்போது நினச்சேன் கோவில் போக முடியலேன்னு. பட் அதை தாண்டி வரும்போது எப்படியோ பார்த்துட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. காஞ்சிபுரமில் சுற்றி பார்க்க இடமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கோவில் இருக்குது. கோவில் தாங்க நமக்கு எல்லாமே.